பிரைஸ் லார்ட். இன்றைய நாள் கூட உங்கள் கூட ஒரு வசனத்தை தியானிக்கலான்னு இருக்கேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனம், பக்கம் எண் 10, புதிய ஏற்பாடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். முதலாவது அதிகாலையில் ஆண்டவரை தேடணும். அவருடைய நீதியும் தேடுங்கள். அவர் நல்லா நீதி செஞ்சிருக்காரு, அதை ஃபஸ்ட்டு தேடணும். அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஆசீர்வாதம் நீ நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன். அந்த ஆசீர்வாதம்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் தரப்போகிறார் 2 நாளில். ஆகையால் நீங்கள் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதீங்க. அது நேரத்தில் அது கரெக்டாக நடந்து தான் போவோம். ஆண்டவருடைய திட்டத்தின்படியே நடக்கும். அதுதாங்க சொல்லுது, அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். இந்த வசனத்தை நீங்களும் நானும் நல்லா தியானித்து பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்குள் கொடுக்கப்படும். ஆமென். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். ஆமென். அல்லேலூயா. அவ்வளோ அழகான வார்த்தை. நீங்களும் நானும் நல்லா தியானித்து பாருங்கள். இந்த வசனத்தை பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ்.